தேர்தலில் வீசியது விஜய் அலை. ஆனா விஜய் பேரலை இல்ல. தமிழகம் முழுவதும் இவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தியதுல ஜாதி இருந்தது. விஜயனுடைய இந்த அமைச்சரவை இறுதியான அமைச்சரவை இல்ல. ஜெயலலிதா பாணி அரசியல அவர் கையில் எடுக்க போகிறார். பல கட்சிகளை ஆதவர்ஜுனா அவர்களால் இயக்க முடிகிறது நம்ம. இவர் லீமாரோஸுக்கு சீட்டு கொடுத்தாருல, அங்கேயே அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்முடைய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 1952 அதுக்கப்புறமா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி ஒண்ண ராஜாஜி அவர்கள் வழியில விஜய் அவர்கள் அமைச்சிருக்காங்க. தமிழகத்துல திராவிட கட்சிகள் சொல்லி வந்த மாநில சுயாட்சி, அந்த கொள்கைக்கே இந்த கூட்டணி ஆட்சி எதிரானதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்துக்கு இது ஏற்புடையதுதானா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் திராவிட கட்சிகளுடைய பாதை. நீங்க இன்னைக்கு சுயாட்சிங்கிறத பேசக்கூடிய இடத்துல தனிப்பெரும்பான்மையோடு வந்திருந்து விஜய் அவர்கள் இந்த கூட்டணி மந்திரி சபையை இடம் கொடுத்திருந்தா அது சுயாட்சிக்கு அவர் விடுத்த சவால். ஆனா இங்க அப்படி இல்ல சூழல். நீங்க தேர்தலில் வீசியது விஜய் அலை. ஆனா விஜய் பேரலை இல்ல. நீங்க பேரலை அப்படின்னா 150 தொகுதி 160 தொகுதிகளுக்கு மேல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் இங்க ஒரு தனிப்பெரும்பான்மை என்பதை மக்கள் யாருக்குமே கொடுக்கல. நீங்க கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பலவீனமாக இருந்தது. 10 தேர்தல்களுக்கு மேல தோல்வி. ஆன பின்பும் கூட அந்த இயக்கமும் முற்றிலும் துறை தெரியப்படலையே. 47 இடங்கள் கொடுக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திமுக அணிக்கு கூடுதலாக கொடுத்தாலும் கூட திமுகவுக்கு 59 இடங்கள் கொடுக்குறாங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் கொடுக்குறாங்க. அப்ப இங்க இயல்பாகவே ஒரு தேவையும் சூழலும் எழுந்து விட்டது. இங்க தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தொடர்ச்சியா சொன்னார், நாங்க போட போறதுதான் பொலிட்டிக்கல் பாம். நாங்க நம்மளை நம்பியும் சிலர் வருவாங்களே, அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய இடம்லாம் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அந்த இடத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தா 108க்கு அவருக்கு ஆதரவுக்கு நபர்கள் தேவை. அப்ப அது தேவையின் நிமித்தமாக எழுந்த குரல் தான் நான் பாக்குறேன். நீங்க அதனால கிட்டத்தட்ட இது சுயாட்சியவே அவர் முறித்து விட்டார்னோ அந்த பார்வையும் தேவையில்லை. அவர் கூட்டணி மந்திரி சபையை அமைத்து விட்டார் அப்படிங்கக்கூடிய அந்த பெருமிதமான அடையாளமும் விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் பொருந்தாதுன்னு பாக்குறேன். இங்க ஒருவேளை அடுத்த தேர்தலில் அவர் தனிப்பெரும்பான்மையோட அந்த தனிப்பெரும்பான்மைக்கு பின்பும் அவர் இடம் கொடுத்தாருன்னா அந்த இடம் பாராட்டலாம். நீங்க இன்னைக்கு நமக்கு வெளிப்படையாக தெரியும் அவருக்கு இடங்கள் தேவை. இடங்களுக்கு கட்சிகள் தேவை. கட்சிகளுக்கு பதவிகள் தேவை. பதவிகளுக்கு நபர்களுக்கு விருப்பமும் இருக்கிறது. அதுல ரொம்ப அழகான நுண்ணரசியல் செய்திருக்கிறார்கள். அந்த இடம் பாராட்டலாம். நீங்க கிட்டத்தட்ட பட்டியல் சமுதாயத்திலிருந்து வருபவர்களுக்கு உயர்கல்வித்துறை, அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறை, 8 பேர் பட்டியல் சமுதாயத்திலிருந்து அமைச்சராக்கப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டலாம். மற்றபடி இவர்கள் ஒரு கேரளாவை போன்று, கேரளால நீங்க உங்களுக்கு உதாரணம் பக்கத்துல இருக்கிறதுனால சொல்றேன், அங்க தேர்தலை சந்திக்கிற பொழுதே கூட்டணி மந்திரி சபைன்னு சந்திப்பாங்க. தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் அந்த மந்திரி சபையில கூட்டணி கட்சிகள் இடம் பிடிப்பாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கேரளால 5 அமைச்சர், இங்க 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு அமைச்சர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அங்க 5 அமைச்சர்கள், 22 பேர் ஜெயிச்சிருக்காங்க. சோ அந்த பாதை என்பது வேறு. இது சந்தர்ப்பமும் சூழலும் உருவாக்கிய பாதை அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க இப்ப சொல்லும் போதே கேரளாவுல முஸ்லீம் லீக் 5 அமைச்சர்கள், அதாவது சிறுபான்மையினரா 5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறீங்க. தமிழகத்துல 2 பேர் இருந்துமே ஒருத்தங்களுக்கு தான் அமைச்சரவை கொடுத்திருக்காங்க. ஆனா வெறும் 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், இது ஜாதி ரீதியாக குறிப்பிடலாமா அப்படிங்கறதையும் நீங்க தான் தெளிவுபடுத்தணும். அந்த 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு 2 பேர் ஜெயிச்சாங்கன்னா அந்த 2 பேருக்குமே அமைச்சரவை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கத்துல விஜய் அவர்கள் ஜாதி ரீதியா பார்க்கவே இல்ல, பதவிகள் அப்படி கொடுக்கல, இன்னும் சொல்ல போனா அந்த கட்டமைப்பையே விஜய் அவர்கள் தான் உடைச்சிருக்காரு அப்படிங்கிற கருத்தை நம்ம ஸ்ரீரங்கம் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூட குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? மக்கள் வாக்களித்த விதத்துல விஜய் நிறுத்திய வேட்பாளர்களுக்குள் ஜாதிய தேடல, மதத்தை தேடல, அவர்கள் மாற்றத்தை தேடினாங்க. விஜய் வாக்காளர்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க. ஆனா தமிழகம் முழுவதும் இவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தியதுல ஜாதி இருந்தது. நீங்க தூத்துக்குடியில ஸ்ரீநாத் ஏன் நிறுத்துகிறார்? ஸ்ரீநாத் ஏன் தூத்துக்குடி வேட்பாளர் ஆகிறார்? அங்க மீனவர் சமூகத்துல அஜிதா அக்னஸ், உங்களுக்கு நினைவுல இருக்கும், பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க, சீட்டுக்காக பல கட்ட முயற்சிகள் பண்ணாங்க. அவர் ஓரம் கட்டப்பட்டார். அதே மீனவர் சமூகத்துல இருந்து ஸ்ரீநாத் தான் அங்க வேட்பாளர் ஆகிறார். கடைக்கோடி கன்னியாகுமரியில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேட்பாளர் வெற்றி பெறல. இங்க அந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளர் என்ன சமூகமோ அதே சமூகத்துல வேட்பாளர் போடுகிறார். நீங்க ஸ்ரீரங்கம் ஏன் ஒதுக்கப்படுகிறது? நீங்க அவருக்கு எந்திரையோ தொகுதிகள் இருக்கு,
ரமேஷ் அவர்களுக்கு. அங்க எங்கேயும் கொடுக்காம ஏன் ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க? நீங்க அந்த அந்த தேர்ந்தெடுத்த விதத்தில் அவர்கள் ஜாதிய ஒரு சோசியல் இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்காங்க. கிள்ளியூர் தொகுதி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க அங்க ராஜேஷ்குமார் அமைச்சராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர், 3வது முறை ஜெயித்தவர். அந்த தொகுதியில இங்க கடந்த கால ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 55,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க 21 தேர்தல்ல. 2016 தேர்தலையும் 40,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசம். ஆனா இந்த முறை 1,100 ஓட்டு தான் வித்தியாசம். அதுக்கு காரணம் விஜய் அலை மட்டும் இல்ல, அந்த தொகுதியில வேட்பாளர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் விட்டுட்டார் விஜய். அந்த தொகுதிக்குள்ள 68,000 ஓட்டு மீனவர் ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு ஒன் சைடு ஆயிருச்சு. காங்கிரஸ் தண்ணி குடிச்சு ஜெயிக்கிறாங்க முதல் முறையாக. அப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப நம்ம வந்து ஜாதிய அடிப்படையில் இடம் கொடுத்தாங்க. மற்றபடி அமைச்சரவையில் 2 பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டாங்கிறது கிட்டத்தட்ட அந்த சிஎம் எடுக்கக்கூடிய முடிவு. அதை நான் விமர்சிக்க விரும்பல. ஜாதியை பார்த்து போட்டாங்க, பிராமணர்களை பிராமண தொகுதிகளில் நிறுத்துறாங்க, அதுவரை ஓகே. அப்படி நம்ம பிராமணர்கள் என்பதனாலேயே அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். விஜய் ஜெயலலிதா அவர்கள் பிராமணராக இருந்தால் 69% இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிறார். அவர் கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்காக பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். சொல்லுமா, அதனால அவர்களுடைய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற லோகோவை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஜாதி அடிப்படையில எப்படி இடம் கொடுத்த அப்படின்னு கேட்கறதும் தவறு. பட்டியல் சமுதாயத்திற்கு 8 இடங்கள் கொடுத்துட்டாங்க, அதனாலேயே இவர்கள் மனிதரில் புனிதர்னு பாராட்டுறதும் தவறு. எல்லாமே லாபி தானே, எல்லாமே அரசியல் தானே. நீங்க தமிழக அரசியலுடைய கடந்த கால கணக்கை நாங்க உடைச்சிட்டோம் அப்படிங்கிற பெருமிதத்துக்காக செய்யறாங்க நிறைய விஷயங்கள். துறைகளும் முக்கியமான துறைகள் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி நாம் பார்க்கிறோமோ அதே நிலைமையில தான் இதையும் பார்க்க வேண்டிய நெருக்கடியும் சூழலும் இருக்குன்னு தான் நம்ம. அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறை அப்படிங்கிறது இந்து சமய அறநிலைத்துறை. இந்த அறநிலைத்துறையோட வரலாறே வேற, அந்த வரலாறையே மாற்றி அமைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல, நிச்சயமாக நீங்க சொல்றது அறநிலையத்துறை உருவானதனுடைய பின்னணியே கிட்டத்தட்ட ஆதிக்க ஜாதிகளிடம் இருந்த பொழுது ஆண்டான் அடிமை மனநிலையில கோயிலுக்கு ஒரு திரைப்படத்துல ஒரு சாதாரண ஒரு வசனம் பார்த்தேன், இன்னுமே மனதுல தங்கியிருக்கு, படம் பேர் மறந்துட்டேன். வயல்ல வேலை செஞ்சுட்டு வருவோம், காலைல சேரும் சகதியுமா இருக்கே, கோயிலுக்குள்ள போய் கும்பிட முடியாதுன்னு வாசல்ல இருந்து கும்பிடுவோம், அப்படியே எங்களை பழக்கமாவே மாத்திட்டீங்களேன்னு ஏதோ ஒரு படத்துல கேட்ட ஒரு வசனம். பட் அது எல்லாமே ஓகே தான். அது எல்லாமே அந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட பிராமண லாபி இருந்தது, அது ஒரு வல்லாதிக்க மனநிலையோடு அவர்கள் செயல்பட்டது எல்லாமே ஓகே தான். இன்னைக்கு கால ஓட்டம் மாறி இருக்கும். பட் இன்னைக்கு அறநிலையத்துறை இல்லாமல் வேறு துறைகளை கொடுத்துருக்கலாம். அந்த இடம் வந்து ஒரு சரியான புரிதல் தான். பட் அவங்களுக்கு எந்த துறையை கொடுக்க முடியும்? நீங்க பிற்படுத்தப்பட்ட நலத்துறையோ அல்லது வேறு வருவாய்த்துறையோ வேற ஏதோ கொடுத்தாலும் இதே விமர்சனம் தான் வரும். நீங்க வருவாய்த்துறை எவ்வளவு முக்கியமான துறை தெரியுமா, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வரும். பட் அறநிலையத்துறைய இன்னைக்கு பிஜேபி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பிஜேபியினுடைய நிலைப்பாடு கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளியேறணும், அதுதான் நிலைப்பாடு. தொடர்ந்து பேசுவாங்க பிஜேபியினுடைய பரப்புரை பிரச்சாரம் எல்லாத்துலயுமே, கோயிலை விட்டு வெளியேறுங்க, நீங்க அரசாங்கம் வெளியேறுங்க, நாங்க பாத்துக்கிறோங்க. அப்ப நீங்க கோயிலை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்றப்ப கிட்டத்தட்ட அந்த குரலில் அவர் பேசினால்தான் ஆபத்து. அவர் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக தானே இருக்கார். பெரியார் பக்கத்துல இருந்து அவர் எடுத்த ஒரு போட்டோவை பார்த்தேன், பெரியார் கொள்கை தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போடு. கடந்த காலங்களில் வலதுசாரியா கூட இயங்கி இருக்கலாம். பட் அடிப்படையில ஒரு ஜாதிய அடிப்படையில் மட்டுமே அவர் அந்த துறைக்கு வருவது சரியாக இருக்காது அப்படிங்கிற புரிதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அவர் அந்த துறையில செயல்படணும். அந்த செயல்பட்ட பின்பு நம்ம விமர்சிக்கிறது தான் சரியாக இருக்குங்கிறதா என்னுடைய பார்வை. செயல்படணும், செயல்பாட்டுல அதுல வந்து ஒரு ஜாதிய தன்மையோ ஜாதிய மனநிலையோ இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவர்களும் அதே சமூகத்துல போட்டிருக்கதா வீரமணி அவர்கள் கண்டிச்சிருக்காங்க. அந்த இடம் கவனிக்கத்தக்கது. நீங்க ஒரு அமைச்சர் தான் விரும்புவார், எனக்கு இந்த அதிகாரி இருந்தா நல்லா இருக்கும், நான் ரொம்ப சிறப்பா செயல்பட முடியும். அப்ப இது எல்லாமே ஒரு ஃப்ளீ பிளான் தான். கிட்டத்தட்ட இந்த துறைக்கு நீங்க வரப்போறீங்க, இந்த துறை சார்ந்த இந்த ஐஏஎஸ் வரப்போறதுங்கிறதுலாம் திட்டமிட்டதா தான் இருக்கும். அதை தவிர்க்கணும். நீங்க அமைச்சரை மாத்தாதீங்க, அதிகாரியை மாத்துங்க. அதிகாரியில ஒரு பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு அதிகாரியை போடுங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் சொல்லலாம். அவர் அறநிலையத்துறை அமைச்சருடைய செயல்பாடை நம்ம பார்க்கணும். ஒரு 4-5 மாதங்கள் பார்த்து விட்டுதான் விமர்சிக்க முடியுங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கு. பிறப்பின் அடிப்படையிலேயே விமர்சிப்பது சரியான அணுகுமுறையாக இந்த முதல் கட்டத்துல எனக்கு தோன்றல. அதே மாதிரி பார்த்தோம்னா காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாக இருக்கட்டும், 50 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸுக்கு அமைச்சரவையில இடம் கிடைச்சிருக்கு. விசிகாவை எடுத்தோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு வந்து மாறி மாறி குளறுபடியாதான் இருந்தது. இடதுசாரிகள் என்ன நிலையை எடுக்கிறாங்களோ அதே நிலைமையை தான் நானும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து கூட்டணிக்குள்ள போய் அமர்ந்திருக்காரு. ஒரு வகையில அதிகாரம் வந்து முக்கியம் அப்படின்னு பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு விசிகாவுடைய நிலைப்பாடு குறித்து? இல்ல, விசிகா வந்து இதுதான் முடிவு என்பதை அவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பே எடுத்திருந்தாங்கன்னா அதை வெளிப்படையாக அறிவித்திருக்கலாம். நீங்க கிட்டத்தட்ட அது வந்து எப்படி சொல்ல, இந்த ஒரு 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 லவ் பிரேக்கப் பண்ற மாதிரி ஐயோ கொஞ்சம் கொஞ்சமா மனக்கசப்பு இருக்கிற மாதிரி அப்படியே கொண்டு போய் அது எதுக்கு? ஏன் இந்த இந்த விஷயம் கண்டிக்கத்தக்கது.
நீங்க விசிகாவினுடைய கோரிக்கை என்ன? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. 2016 மக்கள் நல கூட்டணி உருவான போதே அவர்களுடைய எண்ணம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதை திமுக கொடுக்கல. கிட்டத்தட்ட அவர்கள் கடந்த காலங்கள்ல 2006 to 2011 மைனாரிட்டி அரசாக இருந்தபோது கூட அன்றைக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கோ கொடுக்கல. அப்ப அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அப்ப நீங்க டே 1லயே அதை புறக்கணிச்சுட்டு போயிடலாமே. காங்கிரஸ் அப்படித்தானே போனாங்க. நீங்க உடனடியா போன காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை விட ஆராசா விசிகா மேல வைத்த விமர்சனம் கூர்மையானது, கடுமையான விமர்சனம் வந்துச்சு. காரணம் என்னன்னா, நீங்க 10 நாளா நாட்களை நகட்டி 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 ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி விசிகா இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது, விசிகா தாங்க பவர்ஃபுல்லு, இனிவரும் காலம் திருமாவின் காலம், இப்படியான விஷயங்கள்லாம் பேசி பேசி. ஆனா ஒரு விஷயம் பாராட்டணும், அவர்கள் நினைத்திருந்தால் வளம் கொளிக்கக்கூடிய துறைகளை கூட வாங்கியிருக்க முடியும். ஆனால் சமூக நீதித்துறையை வாங்கியிருக்காங்க. பட்டியல் சமுதாயம், பழங்குடி சமூகம் அவர்களுடைய நலனுக்கான துறையை வாங்கியிருக்காங்க. அந்த இடம் பாராட்டத்தக்கது, கவனிக்கத்தக்கது. ஆனா இது ஆனா வந்து அதே மீண்டும் அந்த நேரத்துல சாதிய கட்டமைப்புக்குள்ளேயே வருது இது அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். இல்ல அவர்கள் விரும்பி கேட்கிறாங்க. நீங்க இப்ப ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு பாருங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய ராஜ்மோகனுக்கு ஆதி திராவிட நலத்துறையை ஒதுக்கினால் அந்த இடம் விமர்சனத்துக்கு உட்பட்டது. அது விமர்சிக்கலாம் நம்ம. ஏன்னா எங்க ராஜ்மோகனுக்கு வேற துறையே இல்லையாங்க, 8 அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனா விஸ்வநாதனுக்கு போய் ஆதி திராவிட நலத்துறையை கொடுத்துட்டீங்க கேட்கலாம். விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை போகுது, ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை போகுது, இன்னும் சில பட்டியல் சமுதாய அமைச்சர்களுக்கு கால்நடைத்துறை உள்ளிட்ட துறைகள் போகுது. ஆனா விசிகா தொடர்ந்து எந்த தளத்துல இயங்குது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை, விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலை. அப்ப அப்படிப்பட்ட விசிகா நாளைக்கு அமைச்சரவையில போய் எனக்கு வருவாய்த்துறை தாங்கன்னு வாங்கிட்டாங்கன்னா திமுக நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு பெரிய பணம் கொளிக்கக்கூடிய துறைக்காக விலை போய்விட்டது விசிகா. இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது இல்ல. விசிகா கிட்ட ஒரு பதில் இருக்கு. அதே பதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் பொருந்தும். விசிகா என்ன பதில் சொல்ல முடியும்? விசிகா சொல்லுவாங்க, பாருங்க நாங்க எத்தனை துறைகள் இருந்தது, 35 அமைச்சர்கள் முதல்வரோடு சேர்த்து நாங்க வேற ஏதோ துறைகளை வாங்கியிருக்க முடியும். நாளைக்கு அவர் அறிவித்தால் இதைத்தான் சொல்லுவார் பாருங்க. நாங்க அந்த நேரத்துல எங்களுடைய பட்டியல் சமுதாய மக்களினுடைய நலனுக்காக நாங்க சமூக நீதித்துறையை வாங்கினோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன சொல்லுவாங்க? நாங்க பாருங்க எத்தனையோ துறைகள் இருந்தது, சிறுபான்மையினர் நலத்துறை தாங்க வாங்கியிருக்கோம், அந்த துறையில நாங்க நிறைய செயல்படணுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் அவர்கள் தன்னை தகவமைத்துக் கொள்வார்கள், தக்க வச்சுக்குவாங்க. நீங்க அந்த தங்களுடைய ஓட்டு வங்கியில தொடங்கி திமுக கிட்ட முரண்படக்கூடிய இடம் வர நீங்க திமுக அவர்கள் வந்து ஒரு நல்லுறவோடு இருக்கணும்னு விரும்புறாங்க. பட் அந்த அந்த காலகட்டத்தை கடந்து விட்டார்கள். எப்ப நீங்க அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டீர்களோ அப்பொழுதே கூட்டணி முறிந்து விட்டது. இதை தனியா பிரஸ் மீட் வச்சுலாம் அறிவிக்கிறங்கிற அவசியம்லாம் இல்லை, கூட்டணி முறிந்து விட்டது. அதற்கு அவர்களுக்கு லாஜிக்கலா இந்த பாயிண்ட்கள் கை கொடுக்கலான்னு பாருங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க 35 அமைச்சர்கள்னு. இந்த 35 அமைச்சர்களுமே 19 மாவட்டத்துக்குள்ளேயே சுருங்கிட்டாங்க. இதையுமே பார்க்க முடியுது. 7 அமைச்சர்கள் வந்து சென்னைக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம நாமக்கல்ல எடுத்துக்கிட்டோம்னா 4 தொகுதி தான். அதுல 3 அமைச்சர்களை போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடங்கள் எல்லாமே மொத்தமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 19 மாவட்டங்கள்ல இருந்து அமைச்சர்கள் வந்துட்டாங்க. இன்னொரு 19 மாவட்டங்கள் வெளியில இருக்கு. அதுல 8 மாவட்டங்கள்ல தாவேகா ஜெயிக்கவே இல்லை. நீங்க அந்த 8 மாவட்டங்களை விட்டு பாத்தீங்கன்னா 10-11 மாவட்டங்கள்ல பிரதிநிதித்துவமே இல்லை. நான் அந்த இடத்துலதான் ஒன்னு புரிஞ்சுக்கிறேன், விஜயனுடைய இந்த அமைச்சரவை இறுதியான அமைச்சரவை இல்லை. கிட்டத்தட்ட இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 35 அமைச்சர்கள் தான் இப்படியே தொடர போறாங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு நான் பாக்குறேன். செயல்பாடுகளுடைய அடிப்படையில 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றம் இருக்கலாம். அதுதான் இது காட்டுது. திருவள்ளூர்ல 9 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஒருவர் கூட அமைச்சராகல. திருநெல்வேலியில 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஒருவர் கூட அமைச்சர் இல்ல. ஒருவர் சபாநாயகரை வீழ்த்தியிருக்காரு. ஒருவர் அமமுக சீட்டு கொடுத்ததுனால நாங்குநேர்ல ரெட்டியார்பட்டி நாராயணன் அமமுக சீட்டு பிரிச்சு அதிமுக இருந்து வர்றாரு, தாவேக்கால வந்து ஜெயிச்சிடுறாரு. திருநெல்வேலியில RS முருகன் திமுக சீட்டு கேட்டு காத்திருந்தாரு, சீட்டு கிடைக்கல. ஒரு இரவுல கட்சி மாறாரு, மறுநாள் வேட்பாளராகி ஜெயிச்சிடுறாரு. அப்படி 3 பேர் இருக்காங்க. நான் ஏன் திருநெல்வேலியை சுட்டி காட்டினேன்னா, பக்கத்துல தென்காசியில யாருமே ஜெயிக்கல. அப்ப திருநெல்வேலி தென்காசி சேர்த்து 10 தொகுதி. அந்த 10 தொகுதிக்கு அமைச்சரே இல்லை. திருவள்ளூர்ல 9 தொகுதியில ஜெயிக்கிறாங்க, அமைச்சரே இல்லை. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜெயலலிதா பாணி அரசியல அவர் கையில் எடுக்க போகிறார். திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 4 அமைச்சர்களை விடுவிப்பார். விடுவிச்சுட்டு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒருத்தரை போடலாம், திருவள்ளூர்ல இருந்து ஒருத்தரை போடலாம். ஒரு பதட்டத்தில் வைத்திருக்க போகிறார். அது நம்ம காலப்போக்கில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா ஒரு 19 மாவட்டத்துல இருந்து மட்டுமே பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு எங்க நாமக்கல்ல 6 தொகுதி 3 அமைச்சர் கிட்டத்தட்ட எங்க அந்த மாவட்ட எஸ்பி எல்லாம் திணற போறாரு. யாருக்கு எப்ப போலீஸ் பவர்ஸ் கொடுக்கறது, எப்பவும் ஏதாவது 2 அமைச்சர் உள்ளூர்ல இருக்க போறாங்க. கிட்டத்தட்ட தலைநகர் சென்னைக்கு 7, நீங்க சொன்ன மாதிரி 16 தொகுதியில 14 ஜெயிச்சு 7,
அது நேர் பாதி வருது. அந்த இணைக்கான முக்கியத்துவம் நாமக்கல் கொடுக்கப்படுது. ஏன் நீங்க இன்னொரு லாபி அதுல புரிஞ்சுக்கணும். நான் இன்னொன்னு சொல்றேன். அதிகார பரவல், அதிகார குவியல், இந்த 2 இடம் இருக்கு. திமுக அதிமுக பண்ணது அதிகார குவியல். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். கன்னியாகுமரியா கடந்த 5 ஆண்டுகள்ல மனோ தங்கராஜ், தூத்துக்குடியா அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவனு, விருதுநகரா KKSSR தங்கம் தென்னரசு. இதான அதிகார குவியல் நான் சொல்றேன் இந்த வார்த்தையை. இவர்களுக்கெல்லாம் அதுக்கான தகுதியும் இருக்கு, நீண்ட காலம் உழைச்சவங்க. இந்த இடத்துல பாருங்க, நாமக்கல்ல அருண்ராஜ் ஜெயிச்சிருக்காரு. அப்ப விஜயோட நேரடி தொடர்புடையவர். விஜயோட நேரடி தொடர்புனா இன்னைக்கு நேற்று இல்ல, விஜய் வீட்டுல ரெய்டு போன காலத்துல இருந்தே நேரடி தொடர்புடையவர். அப்ப அவ்வளவு பெரிய பாரம்பரியம் கொண்டவர் தாவேக்கால அவருக்கு. திமுகலையோ அதிமுகலையோ தலைமையோடு நெருங்கினவங்க இன்னொரு அமைச்சர் அந்த மாவட்டத்துல வரத விரும்ப மாட்டாங்க, அல்லது தலைமையும் அனுமதிக்காது. ஒரே ஊர்ல 2 அமைச்சர் வாங்கன்னா அதுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரியா இருப்பாங்க. புதிதாக ஒருவர் வர ஒன்றும் உடனே அமைச்சராக்க மாட்டாங்க. ஆனா அருண்ராஜ் இருக்கிற மாவட்டத்துல கூடுதலா 2 பேர் அமைச்சராக முடியுது. இன்னொரு கோணம் பாருங்க, ஈரோட்டுல செங்கோட்டையன் இருக்கக்கூடிய மாவட்டத்துல செங்கோட்டையனுக்கு மிக நெருக்கமாக அவரோட இருந்த அதிமுக இருந்து வந்து சத்யபாமா அமைச்சராக முடியல. ஆனா புதிதாக வந்த ஒரு விஜய் ரசிகர் அமைச்சராக முடியுது. அப்ப இது என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் தான் இன்னும் முகம், மாவட்டத்துக்கு ஒரு முகம்லாம் கிடையாது. இவர் அமைச்சர், இவர் தான் உங்க முகம்லாம் கிடையாது. இதுதான் விஜய் நிறுவ முயல்கிறார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால இப்ப பாக்குறோம், அதிமுக 2 பிளவு, ஒரு அணி விஜய்க்கு ஆதரவு, ஒரு அணி ஆதரவு இல்ல. அந்த ஆதரவு அளிக்கக்கூடிய முகங்களை நம்ம பார்க்கணும். சிவி சண்முகம் பெரிய ஆளுங்க, அவர் அவ்வளவு மயிலத்துல அவ்வளவு பெரிய ஆளுங்க, விழுப்புரமே அவர் கண்ட்ரோலுங்க, தொண்டாமுத்தூர்னா SP வேலுமணி தாங்க. இப்படி யாருக்கும் அடையாளம் உருவாக கூடாதுன்னு மெனக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் ஒரே மாவட்டத்துல 3 அமைச்சர் 2 அமைச்சர்லாம் வர்றாங்க அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். இதுல மாற்றம் கூட இருக்கலாம், இது என்னுடைய புரிதலாக இருக்கு. நீங்க சொல்லும் போது நெல்லையை குறிப்பிட்டிருந்தீங்க. நெல்லை இந்த தாவேக அமைச்சரவையில மட்டும் கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுகவுடைய அமைச்சரவையிலையும் அதுக்கு முந்தைய 2016 அதிமுக அமைச்சரவையும் கூட நெல்லை மாவட்டம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது பர்சனலான காரணம் ஏதாவது இருக்குமா? இல்ல, நெல்லை கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி சபாநாயகர் கொடுத்தாங்க போன கவர்மெண்ட், அப்பாவு அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பழைய தென்காசி எல்லாம் சேர்ந்து இருக்கிற பொழுது ராஜா செந்தூர் பண்ணியிருந்தாரு. குட்டியப்பா முரளியோட அப்பா கடையநல்லூர் தொகுதியில கடந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அவருடைய மறைவுக்கு பின்பு அங்க யாரையுமே உருவாக்கல. கிட்டத்தட்ட திமுக அதிமுக 2 விடத்துக்கு நெல்லை பெரிய கோட்டை, அரசியல் மையமே நெல்லை தான் இந்த தென் மாவட்டங்களுக்கு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு. இன்னொன்று தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் இருந்தாங்க திமுகல, அவங்க தான் மண்டல பொறுப்பாளர். அதே மாதிரி அதிமுகல மற்ற மாவட்டங்களிலும் ஆளுமைகள் இருந்தாங்க. இப்ப கன்னியாகுமரினா தலவாய் சுந்தரம், தூத்துக்குடினா கடம்பூர் ராஜு, திருநெல்வேலிக்கு ஆள் இல்லை. அப்ப அது அந்த இடம் உண்மையிலே கவனிக்க வேண்டிய இடம் தான். ஒரு காலகட்டத்துல நெல்லை எனக்கு எல்லை, குமரி எனக்கு தொல்லை அப்படின்லாம் கலைஞர்லாம் பேசி இருந்த காலம்லாம் இருந்தது பிரச்சார கூட்டங்கள்ல. ஏன்னா குமரியில ஜெயிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, குமரி மாவட்டம் தான் 5 தொகுதிகள் கொடுத்துருக்கு. நெல்லை கிட்டத்தட்ட ஆளுமைகளை உருவாக்காதது, அதெல்லாம் தான் திமுக அதிமுகவுக்கான பின்னடைவாகும். நீங்க 3 தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்க பாருங்க தாவேகா. நெல்லை வளத்துக்கு பொலிட்டிக்கலா ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய பகுதி. அங்க திமுக அதிமுகவுடைய பின்னடைவுக்கு காரணம், அங்க உள்ளூர்ல பெரிய தலைவர்களை உருவாக்கல. ஆனா அங்க ஒரு தலைவர் உருவானாரு, நயினார் நாகேந்திரன். அவரே திருநெல்வேலி விட்டு ஓடிட்டாரு பாருங்க. திருநெல்வேலி சாத்தூருக்கு போயிட்டாரு, வேற சாத்தூருக்கு போயிட்டாரு அவரே. அப்ப அந்த திருநெல்வேலிக்கும் அரசியலுக்கும் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு பக்கத்துல தாவேகாவுடைய இந்த கூட்டணி, ஏற்கனவே திமுகவுல இருந்த அந்த கூட்டணி கட்சிகள் தாவேகா விமர்சித்த அதே கூட்டணி கட்சிகளை இப்ப தாவேகா பக்கமா இழுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. திமுக தனித்து விடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அது உள்ளபடியே கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகள்ல கூட்டணி கட்சிகளை நடத்திய விதமும் இதற்கு ஒரு காரணம். கூட்டணி கட்சிகளை நடத்திய விதத்துல எனக்கு 2 பார்வைகள் இருக்கு. தேர்தலுக்கு அவர்கள் நல்ல வேலை செய்தாங்க, செலவு செய்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அது ஒரு விஷயம் இல்லை. நீங்க VCK திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாரு, என்னால தமிழ்நாட்டுல எங்க கட்சி கொடி ஏற்ற முடியல, பல நெருக்கடிகள் வருது, பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியல. கூட்டணி கட்சியில இருந்த VCK சொன்னது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவருடைய பதவி அவர் மாறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வந்துருச்சான்னு கேட்டார். இதாவது பிரச்சனை இல்லை. நீங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனத்தாங்கல் இருந்தது. அந்த கூட்டணியில ஒரு துரோகத்திற்கான இலக்கணம்னா காங்கிரஸ், அதை நம்ம விட்டுலாம். அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை இன்னைக்கு நேற்றுல நீண்ட காலமாக இலக்காக வைத்திருந்தாங்க, அதை செயல்படுத்திட்டாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் இவர்கள் நடத்திய விதம் உள்ளபடியே ரொம்ப ஒரு சரியான அணுகுமுறையில நடத்தல. நீங்க தனித்து விடப்பட்டிருக்கிறதான்னு கேக்குறீங்க. இனியும் அவர்களுக்கான ஒரு இடம் இருக்கு பாருங்க. மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹர்ல தீர்மானம் போடுறாங்க, நாங்க அடுத்த முறை தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படின்னு. அதுவே திமுக சொல்ற மெசேஜ் தானே.
இங்க மிஞ்சி இருக்கிற கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல நின்ன கட்சிகள். ஜவஹர்ல ஏன் இந்த தீர்மானத்தை போட, நாளைக்கு எலெக்ஷன் வருதா, அடுத்த வருஷத்துல எலெக்ஷன் இருக்கா, அடுத்த மாசத்துல எலெக்ஷன் இருக்கா, இல்லையே. இனி அவங்க சின்னத்தோட போய் சந்திக்க வேண்டிய தேர்தல் 2029 வேணா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்ல பெரிய கூட்டணிக்கு இவர்களுக்கு எதுவும் மாநகராட்சியோ மாநகராட்சி கவுன்சிலரோ ஒதுக்க போறது இல்ல. ஆனா ஏன் இன்னைக்கு வந்து மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? திமுகவுக்கு கிளியரா ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, தாவேக்காக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. பாருங்க, நாங்களே ஜெயிச்சிருக்கோம், நாங்க உதயசூரியன்ல ஜெயிச்சதுனால இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கோம், இல்லைன்னா நாங்களும் உங்க பக்கம் தான் அப்படிங்கிற மெசேஜை சொல்றாங்க. ஸோ திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அந்த இடம் திமுக நல்லதுங்க. நீங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கிற பொழுது கூட்டணி பலத்தால 2019 வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, 24 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, எல்லாத்துக்கும் அடிநாதம் என்னன்னா கூட்டணி கட்சிகள். இப்பொழுதுதான் உண்மையிலேயே களத்துக்கு போகணும் திமுக. இளைஞர்களை ஈர்க்கணும். விருதுநகர்ல ஒரு இளைஞரணி மாநாடு நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும். அந்த ஆமா. மாநாட்டுல பேசுறாங்க, 1.5 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, வேற எந்த கட்சிக்கும் இல்ல. 1.5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் இருக்காங்க. நாங்க தொண்டர்களை கூட்டல, நிர்வாகிகளை கூட்டிருக்கோம். 1.5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகளே தென் மாவட்டத்துல இருந்து விருதுநகர்ல கூட்ட முடியும்னா, சவுத்துல இருக்கக்கூடிய 58 தொகுதியிலையும் திமுக தானே ஜெயிச்சிருக்கணும். இனியாவது திமுக நம்பணும். மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு வேன்லையும் கூட்டிட்டு வந்து 30 பேரை தான் நம்ம வைத்து பேசிக் கொண்டிருந்தோம். நம்ம முழுக்க முழுக்க வியூக வகுப்பாளர்களை நம்பிதான் அரசியல் செய்தோம் அப்படிங்கிறத திமுக உணரணும். உணர்ந்தால் மட்டும்தான். நீங்க தனித்து விடப்பட்டிருக்கா, நீங்க நான் ஒரே ஒரு விஷயம் கூட இல்ல சொல்ல விரும்புறேன். திமுக தலைமைக்கும் தொண்டர்களுக்குமான இடைவெளி அதிகமாகிவிட்டது. தொண்டன் தனித்து விடப்பட்டுட்டான் தலைமையால. அந்த இடம் தான் தோல்விக்கான காரணம்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் கிட்ட ஒரு கேட்ட அந்த காரணங்கள் கேட்கறதாக இருக்கட்டும். இப்போ சமீபத்துல கனிமொழி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து ஒன்னா இருந்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவர்கள் தோல்விக்கான காரணமாக பார்ப்பது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒன்றாக இருந்தால், கனிமொழி அவர்களுடைய வாதம் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும், அந்த இடம் நோக்கி நகர்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம். கட்சியினுடைய கட்டமைப்புக்கு பிரச்சனையே இல்லைங்க. திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆலமரம், ஆலமரத்துக்கு வேறு மண்ணு கடியில போயிட்டே இருக்கும். அது மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட. ஆனா இங்க எங்க சிக்கல் வந்ததுன்னா, தொண்டர்களுக்கும் இந்த மாவட்ட செயலாளர் வந்தவங்க, அமைச்சரா வந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல மாவட்டங்கள்ல தொண்டர்களுக்கும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பெரிய தொடர்பே இல்லை. ஏதோ தான் பெரிய ஒரு மேதாவி மாதிரி, அவங்க நமக்கு கிடைத்த பணியாளர்கள் மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு முக்கியமான இடம் சொல்லட்டா, திமுக சொன்னா கூட முரண்படுவாங்க. நீங்க ஒரு நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன், தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பேசும்போது சொல்லுவேன், தொண்டர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க சும்மா ஒரு சர்வே எடுக்கலாம். திமுக என்ன குறை இருக்கு சொல்லுங்கிறார்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவங்களே ஒரு சர்வே எடுக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் திமுகவோட கடைமட்ட தொண்டர்கள்ட்ட போய் அவங்க மனநிலை என்னவாக இருக்கிறது, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல போக்குவரத்து துறையில ஏதாவது வேலை கிடைத்ததா அவருடைய குடும்பத்துக்கு, அல்லது உள்ளூர்ல ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு டாஸ்மாக் பார் நடத்தக்கூடிய லைசன்ஸ் அது சாதாரண கட்சிக்காரனுக்கு கிடைத்ததா, அல்லது கடந்த 5 ஆண்டுகள்ல ஏதோ ஒரு ஒப்பந்த பணியில ஒரு கவர்மெண்ட் கேண்டீன் எடுத்து நடத்துற உரிமை ஒரு சாதாரண கட்சிக்காரனுக்கு கிடைத்ததா? நீங்க கிரவுண்ட்ல போய் அவங்க அதை விசாரிச்சாலே தோல்விக்கான காரணம் தெரிஞ்சிடும். எனக்கு நான் இதெல்லாம் ஒரு தொலைக்காட்சியில பேசும்போது எனக்கு Facebookல ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஒரு திமுக காரர். அவர் தன்னோட வார்டு பேரை போட்டு, ஒரு மாநகராட்சி பகுதி, இந்த வார்டுல நான் இத்தனாவது வார்டு செயலாளராக இருக்கேன், கடந்த 5 ஆண்டுகள்ல தீபாவளி தோறும் எனக்கு 5000 ரூபா, பொங்கல் தோறும் 5000 ரூபா, 10,000 ரூபா, 5 ஆண்டுகளும் சேர்த்து எனக்கு 50,000 ரூபா, இதை தாண்டி நான் திமுகவால் எந்த பலனும் அடையல. இப்படி எங்களை வந்து கடைசியா ஏதோ கார்பரேட் கம்பெனிகள் தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி மாத்திட்டாங்க. கலைஞர் ஆட்சி காலம் இப்படி இல்ல, தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் நெருக்கம் இருந்தது. நம்ம பேசுறவங்க நினைவு, சாலை பணியாளர்கள் இத்தனை 1000 பேரை நீக்கிட்டாங்க, அதெல்லாம் யாரை போட்டாங்க? நீங்க ஒரு ஆட்சி வருகிற பொழுது தொண்டன் வாழணும், குடும்பம் வாழணும், அப்பதான் உளப்பூர்வமாக வேலை செய்வாங்க. இந்த தேர்தல் 2 முடிவுகளை அவங்களுக்கு தந்திருக்கு. பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம். எத்தனை பணம்? மாதந்தோறும் 1000 ரூபாய், அது எடுபடல. தேர்தல் நெருக்கத்துல 5000 ரூபாய், அது எடுபடல. ஓட்டுக்கு பணம் 2 கட்சியும் கொடுத்தாங்க, தாவேக்காவும் கொடுத்தாங்க, திருநெல்வேலியிலே கொடுத்தாங்க தாவேக்கா, இப்படி பல தொகுதிகளில் பணம் கொடுத்தாங்க, அந்த பணமும் எடுபடல. அப்ப இந்த இடத்திலிருந்து அவர்கள் மறுகட்டமைப்பு செய்யணும். அதை உள்வாங்கிதான் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இன்னொன்று, கிட்டத்தட்ட குடும்ப தலையீடு. நீங்க பல மாவட்டங்கள்ல வேட்பாளர் தேர்வுல தொடங்கி சபரீசன் வந்து உட்கார்ந்து மாவட்ட கழகத்துல உட்கார்ந்து வேட்பாளர்களை சந்திக்கிறாரு, தொண்டர்கள் கூட்டத்துல பேசுறாரு. இதை சாமானிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? என் கட்சியினரை விட்டுருங்க, அது பேப்பர்ல செய்தியாகவும் கொடுக்குறீங்க. முதல்வர் மருமகன் சபரீசன் ஆய்வு, இன்னைக்கு நம்ம பேசுறோம், தாவேக்காவினர் ஆய்வை பேசுறோம். இது 1000 மடங்கு கண்டிக்கத்தக்கதுன்னா, சபரீசனை வைத்துக்கொண்டு நீங்க வியூக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு நீங்க கட்சி அலுவலகத்துல உட்கார்ந்து தொண்டர்களை கைட் பண்ணி சபரீசன் பேசுறாங்க, கட்சியில் என்ன பொறுப்பு? அவன் கிரவுண்ட்ல இருந்து சாமானியமா ஒரு மக்கள் பாக்குறான், செய்தித்தாள்ல இதை பாக்குறான்,
முதல்வர் மருமகன். திமுக மொத்தத்துல அவங்க குடும்பம் மருமகன்லாம் இப்ப வந்தாச்சா? தேர்தல் நேரத்துல அவங்களே அதை உணர்த்திட்டாங்க. இந்த மாதிரி பல முரண்கள் இருக்கு. கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறது தான் சரியான இடம். அதை நோக்கி தான் கனிமொழி அவர்கள் நகர்த்தியிருக்காங்கன்னு பாக்குறேன். குடும்ப தலையீடு பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. சமீபத்துல ஆர்.எஸ். பாரதி அவர்களுடைய ஒரு பதிவு. பெரியார், அண்ணா, காமராஜர், ஜெயலலிதா, கலைஞர் இந்த வழியில இன்னைக்கு வந்து லாட்டரி குடும்பம் வந்து தமிழகத்தை கைப்பற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நிச்சயமாக அவர் சொல்றதுல வந்து அந்த தமிழகத்தை கைப்பற்றி இருக்கிறது மட்டும் இல்ல. இன்னொரு பக்கம் போய் அதிமுகவையும் கைப்பற்ற முயற்சி நடந்தது இல்ல. நீங்க தமிழகத்துல இருபெரும் கட்சிகளை கைப்பற்ற முயற்சிங்கிறது சாதாரணம் இல்லைல்ல. நீங்க ஆதவர்ஜுனா அவரை வைத்துக் கொண்டு நம்ம லாட்டரி குடும்பம் கைப்பற்றியதுன்னு சொல்றதை விட ஒரு கட்சிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள் தான் நான் பாக்குறேன். நீங்க அவர் வந்து தமிழகத்தை கைப்பற்ற முடியாது. விஜயை கைப்பற்றிட்டாருன்னா தமிழகத்தை கைப்பற்றிடலாம். விஜயை கைப்பற்றி விட்டார் தானே. நமக்கு அப்படித்தானே அந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது. அப்ப ஒரு பக்கம் லீமா ரோஸ் போறாங்க. அதிமுக என்னைக்குங்க எஸ்பி வேலுமணி எல்லாம் எதிர்த்து நின்றாரு எடப்பாடிய. லீமா ரோஸ் அவர்கள் பேசுறாங்க. லீமா ரோஸ் அவர்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எதிர் துருவத்தில் இருக்காங்க. விஜய் கட்சிக்கு திடீர்னு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப அவரால் அவர் கட்சியை இயக்க முடிகிறது, விஜய் கட்சியை இயக்க முடிகிறது. நீங்க இன்னொரு இடம், நுட்பமான ஒரு இடம் பாருங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் அவர்களை அமைச்சரவையில் இடம் கொடுத்து விட்டார், மகிழ்ச்சி பாராட்டுகள்ங்கிறாங்க. திமுகவை விட்டு வெளியேறி அந்த அவர்கள் வியூகோப்பாளராக இருந்தவர் அங்கிருந்து வந்து விசிகால இணைந்தார். விசிகாவை விட்டு வெளியேறி தாவேக்காக்கு போனார். தாவேக்காக்கு போனோன்னு அவர் நேர போய் திருமாவளவன் ஆசீர்வாதம் வாங்குறார். அது தமிழக அரசியல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை கட்சிகளை அவர் இயக்குகிறாருன்னு பாருங்க. நீங்க தமிழ்நாட்டை இயக்குகிறாருன்னு இல்ல, பல கட்சிகளை வந்து ஆதவர்ஜுனா அவர்களால் இயக்க முடிகிறதுன்னு நான் பாக்குறேன். திருமாவளவன் அவர்களோடு ஆதவர்ஜுனா வைத்திருக்கிறது நட்பு என்று பார்த்தால் நட்பு. நான் என்ன கேட்கிறேன், அந்த ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுல ஆதவர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அவர் தான் அந்த மாநாட்டுக்கான வேலையெல்லாம் பார்த்தாருன்னு பொறுப்பு கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேங்க, மதிமுக உதயமானதுங்க. வைகோ அவர்களால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயமானது. அவர் நேர போய் கலைஞர்கிட்ட ஆசி வாங்குவார். அல்லது அவர்கிட்ட வேறு கட்சியில் இணைந்த மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் போனாங்க. முதல்ல நான் சொல்ற ஆரம்ப காலகட்டம் அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் போய் ஐயா நாங்க வைகோ அவர்களோட போறோம் கலைஞர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அதிமுகல 2 பிளவுகள். சி.வி. சண்முகத்தோட இருக்கக்கூடியவங்க ஐயோ எடப்பாடி பழனிசாமி தானே நமக்கு பொதுச் செயலாளர், 25 பேர் ஒரு பின்னாடி நிக்கிறோம், போற போக்கில் அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடும் போறாங்களா? ஆனா விசிகாவை விட்டு வெளியேறி விஜய் அவர்கள் பக்கம் போன ஆதவர்ஜுனா அவர்கள், உங்களுக்கு அந்த நாட்கள் நினைவுல இருக்கும், நேரடியா போய் திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார். திருமாவளவன் பிரஸ் மீட் கொடுத்தார். தமிழக அரசியல் இது ரொம்ப புதுசுன்னாரு. இது புதுசு இல்ல, திருசுங்கிறேன். அவ கிட்டத்தட்ட பல இடங்கள்ல ஆதவர்ஜுனா அவர்களுடைய அந்த தலையீடுங்கிறது இருக்கு, அந்த குடும்பத்தினுடைய தலையீடு. அதுல ரொம்ப முக்கியமா பாண்டிச்சேரியை பாருங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில கூட்டணியாகி அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவை, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பிரதிநிதித்துவம், அங்க ஒரு கணக்கு. அடுத்தது இங்க வந்தா அதிமுக ஒருவேளை இந்த கட்சி வெற்றி பெற்றால் இருக்கட்டும், அங்கேயே ஒரு ஆளை இருக்கையில வைப்போம் அப்படின்னு லீமாரஸ் அவர்கள் உள்ள நுழைகிறாங்க. நீ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? விஜய் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல சாதாரண பஸ் கண்டக்டர், டிரைவர், சும்மா சாமானியர்கள், அண்ணா தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க சீட்டு கொடுப்பாங்க. இவர் லீமாரோஸுக்கு சீட்டு கொடுத்தாருல, அங்கேயே அதிமுக தோல்வி அடைந்து விட்டது. லீமாரோஸ் வெற்றி பெற்றுட்டாங்க, ஆனா அதிமுகவுக்கான வளர்ச்சி பணிகள்ல தோல்வி அடைந்து விட்டதுங்கிறேன். அப்ப லீமாரோஸ் ஏன் அதிமுக இணைஞ்சாங்க? அது ஆளுங்கட்சியா வரப்போதா? எல்லாமே கணக்கு தானே. அது ஆளுங்கட்சியாக வரக்கூடிய கட்சியும் இல்ல. அந்த அந்த எண்ணம் நமக்கே தெரியுமே. தேர்தலுக்கு முன்பு போட்டி திமுக, தவிக, அதிமுக. நான் கணித்தது கூட மைனாரிட்டி அரசு தான் வரும், அதிமுக வராதுன்னு தான். பட் அப்படி இருக்கிற பொழுது லீமாரோஸ் ஏன் அதிமுகக்குள்ள போகணும்? முதல் நாள் செய்தியாளர் சந்திப்பே லீமாரோஸ் தானே பண்ணாங்க. வெளியில வர்றாங்க, வெளியில வந்தோடனே லீமாரோஸ்ட கேட்கறாங்க. கேட்ட உடனே லீமாரோஸ் அவர்கள் சொல்றாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களா? அது பொதுச் செயலாளரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்ற ரைட்ஸ் லீமாரோஸ் அவர்களுக்கு யார் கொடுத்தாங்க? அப்ப பல கட்சிகளை இயக்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டை லாட்டரி கும்பல் கைப்பற்றி விட்டது அப்படிங்கிற வார்த்தை தவறு. தமிழ்நாட்டில் பல கட்சிகளுக்குள் புகுந்து விட்டார்கள். அதனுடைய அது சொன்ன மாதிரிதான் ஒரு 6 மாதங்களுக்கு பின்புதான் இதனுடைய போக்கு நமக்கு தெரியும். இப்ப ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்றதுல சாபம் மனநிலையில தான். இப்ப ஆர்.ஆசா சொல்றது மாதிரி ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பை உமிழ்கிறார்கள். நம்மளுக்கான காலம் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை தமிழ்நாட்டிலேயே லாட்டரி வந்துருச்சுன்னா நம்ம அவர் சொல்றது உண்மையை ஏற்றுக்கலாம். அவர் டெண்டர்களே ரத்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம அந்த இன்னும் ஒரு 6 மாதங்கள் இயங்குவதை பொறுத்தா முடிவெடுக்க முடியும். ஆனா இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா தாவேக்காவிலேயே விஜய் அவர்கள் பேசுறதை காட்டில ஆதவர்ஜுனாவுடைய அந்த செயல்பாடுகள் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆக்டிவ் சிஎம் அந்த மாதிரி தான் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு. பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது, எந்த ஒரு அறிவிப்பா இருந்தாலுமே அதை கொடுக்கறது ஆதவர்ஜுனா தான் இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார்ல.
நீங்க முதல்வரான பின்பு இல்ல அவர் முதல்வராவதற்கு முன்பே செய்தியாளர்களை சந்திக்கல. தமிழக அரசியல் இது ஒரு வினோதம். டெய்லி வீதியில வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு சீமான். 4% ஓட்டுல சுருங்கி போறாரு. அண்ணாமலை பார்க்கிறப்பெல்லாம் பிரஸ் மீட். அண்ணாமலையை பார்த்தா அரசியல் களத்துல இன்னைக்கு இல்ல. ஒருவேளை வரலாங்கிறாங்க இன்னும் ஒரு நாட்கள்ல. பட் ஆனா விஜய் செய்தியாளர்களே சந்திக்கல. விஜயோட ஸ்டைலு மோடி ஸ்டைலுங்க. மோடி பிரஸ்ஸை சந்திக்கவே மாட்டார். மோடி இதுவரை பிரஸ்ஸை பார்த்ததே இல்லையே. 12 ஆண்டுகள் நமக்கு பிரதமரா இருக்காரு. 13வது ஆண்டுல அந்த அரசு அடியெடுத்து வச்சிருச்சு. அப்ப நம்ம விஜயை ஒரு மோடியா தான் பார்க்க வேண்டியிருக்கு. கோட்டு போடுறதுனால மட்டும் சொல்லல. ஆடைகள்ல மட்டும் சொல்லல. எண்ணங்கள், செயல்கள் எத்தனைன்னு. ஆனா அவருக்கு கூட கொஞ்சம் மனசாட்சி உறுத்தி இருக்கு. மனதின் குரல்ல பேசுறாரு. என்னதோ ஒண்ணு நாட்டு மக்களுக்கு பேசிடுவோம். நான் ஒன் சைடாவது பேசுறேன் நீங்க கேளுங்க அப்படின்னு அந்த ஒருதலை ராகம் மாதிரியாவது அவர் பேசிட்டு இருக்காரு. அதுல கூட பாதுகாப்பா பாருங்க. அகில இந்திய வானொலி நிலையம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஆகாஷ்வாணி. அதுல பேசுறப்ப அவர் பேசுற கருத்து மட்டும்தான் இருக்கும். எதிர்கருத்து இருக்காது, கேள்வி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. விஜய் அவர்கள் அப்படி கூட பேசலையே. அப்ப அந்த ட்விட்டர்ல இடத்துல அந்த வீடியோ வந்துட்டு அரசினுடைய இருந்ததே. ஆமா அது கிட்டத்தட்ட அந்த கடந்த காலங்கள்ல வீடியோ போட்டிருந்தாரு. அந்த கரூர் சம்பவத்தின் போது கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். இப்ப ஆட்சிக்கு வந்த பின்னும் கூட அவர் பிரச்சனை சந்திக்க மாட்டார், பேச மாட்டார். அவருக்காக ஆதவர்ஜன் அவர்கள் பேசுகிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் போன்றவர்களும் பேசுறாங்களே. செங்கோட்டையன் பேசுறாரு, அருண்ராஜ் போன்றவர்கள் பேசுறாங்க. பட் அரசினுடைய நிலைப்பாடுகளை ஆதவர்ஜுனா தான் பேசுகிறார். அது விஜயால் பேச முடியாததாக இருக்கு. அதனால பேசுகிறார். கிட்டத்தட்ட ஆக்டிவ் சிஎம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா விஜயே ஆக்டிவ் சிஎம் தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட வருகிறார், அந்தந்த விஷயங்களை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 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 திட்டமிடப்பட்ட ஒரு கோப்புகள் போன்று இருக்கிறது. ஒரு விஷயம் சொன்னாருங்க பரப்புரையில, மக்களை நோக்கி வர்றேன், கிராமம் கிராமமா வர்றேன், முதல்வர் ஆயிட்டு வர்றேன்னாரு. இனியாவது போகணும். காந்தியடிகள் மாதிரி தமிழ்நாட்டுல வரேன்னு சொன்னாங்க. வர்றேன்னாரு. நீங்க சொன்னீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. 19 மாவட்டங்கள்ல இருந்தா வேட்பாளர் போட்டிருக்காங்க. ம். 14 ஊருக்கு தான் பிரச்சாரமே போயிருக்காரு. அது அதை விட வினோதம் இல்ல. 14 நாட்கள் 14 மாவட்டங்கள் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட என் கணிப்பு சரியா இருந்தா 14 மாவட்டமோ 15 மாவட்டமோ தான் போனார். எல்லா மாவட்டமும் போல. முதல்ல போனது வாரத்துக்கு ஒரு முறை, ஒவ்வொரு சனிக்கிழமையும். அது ஒரு 7-8 வாரம் ஓடி இருக்கலாம். 8 மாவட்டங்கள் ஓடி இருக்கலாம். தேர்தல் நெருக்கத்துல ஒரு நாள் பிரசன்ட், ஒரு நாள் ஆப்சென்ட். காரைக்குடிக்கு போல. காரைக்குடிக்கு போனாரு, பேச முடியல, டைம் தாண்டிருச்சு. நீங்க பாருங்க, சீமான் சொல்றாரு, நேரம் தாண்டிருச்சா, என் மேல கேஸ் போடுங்க, அவ்வளவுதானே, வழக்கு போடுங்கிறாரு. அவரு காரைக்குடியில டெபாசிட் இழக்கிறாரு. 4வது ரவுண்டுக்கு போறாரு. காரைக்குடியில விஜய் பேசவே இல்லை. கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு, 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். கன்னியாகுமரியில இருந்துட்டு காரைக்குடியை பார்த்து திரும்பி வணக்கம் காரைக்குடிங்கிறார். சொல்லிட்டு நான் காரைக்குடியில சொல்ல முடியல, டைம் தாண்டிருச்சுங்கிறார். காரைக்குடியிலையும் ஜெயிக்கிறார். அப்ப இது ஒரு அரசியல் அதிசயம் தான், ஆச்சரியம் தான். மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகளை நம்ம இனிமேல் வரும் காலங்களில் தான் தீர்மானிக்கணும். சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையினாங்க. சூலூர்ல ஒரு 10 வயது சிறுமி படுகொலை சம்பவம் நடந்திருக்கதான் செய்கிறது. ஸோ அரசை குறை சொல்ல முடியாது. இன்னைக்குதான் அவருக்கு அது உணர்ந்திருக்க முடியும். கிட்டத்தட்ட எல்லா இதுக்கு முன்பு நடந்த எல்லா கொலைகள், கொள்ளைகள் எல்லாம் அறிவாலயத்துல ஆசி வாங்கிட்டோ, தலைமைச் செயலகத்துல காலில் விழுந்து வணங்கிட்டோ போய் பண்றது இல்ல அப்படிங்கிறது இப்ப அவர் உணர்ந்திருப்பார். அந்த அவருக்கான அனுபவம் என்பது இனிதான் வரும். வருகிற பொழுது ஒரு செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்தா இருக்கு. சார், கடைசியா மின்வெட்டு அப்படின்னாலே நம்ம வந்து திமுகவை குற்றம் சாட்டியே இதுவரைக்கும் பழகுன ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இன்னைக்கு திமுகவுடைய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரே வந்து தாவிகாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்துல இந்த கடந்த ஒரு வாரத்துல மின்வெட்டு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நிர்வாக கோளாறுன்னு பாக்குறீங்களா, இல்ல அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது லாபி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த நிர்வாக சிக்கல், கடுமையான நிர்வாக சிக்கல், அவர்களுக்கு எப்படி அதை எதிர்கொள்வது என்பதுல தடுமாற்றம் இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டா, 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னார். 500 யூனிட்டுக்குள்ள நீங்க பயன்படுத்துனீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம். நீங்க சும்மா உங்க நண்பர்கள் கிட்ட, உறவினர்கள் கிட்ட கேட்டு பாருங்க. கரண்ட் பில் எழுத வருவாங்கல்ல, 2 மாதங்களுக்கு ஒரு முறை எழுத வரணும்ல, இந்த முறை 10 நாட்கள் தாமதமா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப எங்க ஏரியா துணையும் நான் பல நண்பர்கள்ட்ட கேட்கிறேன். 500 யூனிட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்கணும். நீங்க 10 நாள் தாமதமா வந்தீங்கனாலே அந்த யூனிட் கணக்கே 300 யூனிட் 200 யூனிட் கூடிரும். 10 நாள் நீங்க தாமதமா வந்தீங்கன்னா கரண்ட் பில்லெல்லாம் எகிரிடுச்சு இந்த தடவை. இது இன்னும் பேசு பொருள் ஆகல. மக்களுக்கு வந்து விஜய்ங்கிற மாசுனால நம்ம தானே ஓட்டு போட்டோம், 10வது நாள்லயே இது கரண்ட் பில் இவ்வளவு கூட வந்திருக்கேன்னு அவர்களுக்குள் பேசுறாங்க. கிட்டத்தட்ட நிர்வாக சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. அதை களையணும். நீங்க 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்கறது முக்கியம் இல்ல. உரிய நேரத்துல எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து வீடுகளில் போய் ரீடிங் எடுக்கணும். ஒரு 10 நாள் நீங்க தாமதமா போய் ரீடிங் எடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டோட கரண்ட் பில் 500 யூனிட்ல இருந்து 650 யூனிட் ஆயிருமே. அது மாதிரியே நிறைய சிக்கல்கள் இருக்கு. மின்சாரத்தை போதிய அளவுல மக்களுக்கு சப்ளை செய்வதற்கான நிர்வாக சிக்கல்கள் நிறைய இருக்கு. அதான் இதுக்கு காரணம். அதை அவர்கள் நிவர்த்தி செய்யணும். மாநிலத்துல அதுக்கான செயல் திட்டங்களை இன்னும் கொஞ்சம் தீவிரமா வகுக்கணும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு உணர்த்துது. நீங்க சொன்ன மாதிரி 2006 to 2011 திமுக ஆட்சி, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எந்திரிச்சு போய் இந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டுருங்கிற அளவுக்கு மனநிலைக்கு காரணம் மின்வெட்டு. அதனாலதான் திமுக எதிர்கட்சியா கூட வரல இன்னைக்கு.
அந்த சூழல் வந்து இன்றைக்கு இல்ல. கடந்த 5 ஆண்டுகள்ல மின்சாரம் ஒரு கடுமையான தட்டுப்பாடாக இருக்கிற பொழுது, அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தாவேகாவுக்கு இருக்கு. அவர்கள் அந்த நிர்வாக சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னு தான் பார்க்கிறேன். இந்த நிர்வாக சிக்கல் தீர்க்கணும், எங்களுக்கு வந்து கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே கேட்டிருந்தாங்க. ஆனா இன்னொரு தரப்புல நம்மள மாதிரியான செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயமே வந்துட்டு மூச்சு மாதிரி இந்த நிர்வாகம், நீங்க எப்போ அந்த இடத்துக்கு வரீங்களோ அப்பத்துல இருந்து அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, அது கரெக்ட் தான். நீங்க ஆக்ஸிஜன் மாதிரி தான் அது. கிட்டத்தட்ட ஒரு அவசர சிகிச்சையில இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு எப்படி நீங்க சொன்ன மாரி ஒரு ஆக்ஸிஜன் மூச்சு காற்று அவசியமோ, அது போன்று தான் நிர்வாகம் அடுத்த நொடியில இருந்து ஆரம்பிக்கணும் தான். பட் நீங்க அந்த இடத்துல மட்டும் நீங்க பாருங்களேன். 35 அமைச்சர்கள்ங்க. செங்கோட்டையன் அவர்களை தாண்டி வேற யாருமே முன்னாள் அமைச்சரே கிடையாது. நீங்க 35 அமைச்சர்கள் முதல்வரோட சேர்த்து சொல்றேன் நான். நீங்க வரணும் சரிதான். மூச்சு காற்றாக அது இருக்கணும் சரிதான். எல்லாமே உண்மைதான். அதுல மாற்று கருத்து இல்ல. மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. ஒரு அரசை நிறுவிட்டாங்க. அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு பதவியேற்றம் விட்டாங்க. இப்ப அதுல சிக்கல் என்ன நான் சொல்றேனே, 35 பேர்கள்ல முன்னாள் அமைச்சர் ஒரே ஒருவர் தான். அந்த ஒருவர் செங்கோட்டையன் அவர்கள். அத விட்டுருங்க. அந்த 35 பேர்ல சட்டமன்ற அனுபவம் கொண்டவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏவாவது இருந்திருப்பாங்க. 2 பேர் தான். ஒருவர் செங்கோட்டையன், இன்னொருவர் கிள்ளியூர்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரான காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜேஷ்குமார். விஸ்வநாதன் கூட உங்களுக்கு ராஜ்யசபால தான் இருந்திருக்காரு. புஷியானந்த் கூட பாண்டிச்சேரியில தான் இருந்திருக்காரு. அது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி. அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு எம்எல்ஏ கிரேடுங்கிற அளவுக்கு கூட இல்லாதவர்கள் ஒரு புதிய மந்திரி சபை. அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கறது தான் வழி. அதுதான் நமக்கான ஒரே வாய்ப்புன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா வேற ஒரு வழியில் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நிர்வாகம் வேகமாக இயங்கணும். நிர்வாகம் வேகமாக இயங்கினா அதிகாரிகளை வைத்து பணிகளை முடிக்கணும். பட் அதிகாரிகள் வந்து அந்த வேலைகள்ல இன்னும் கொஞ்சம் வேகம் காட்டுறதை தவிர வேற வழி இல்ல. பட் நீங்க சொன்ன மாதிரி அது மூச்சு காற்று தான். பட் தமிழர்கள் இவரை மூச்சு காற்றாக நேசிச்சுட்டாங்க. அதனால இந்த மூச்சு காற்றை கொஞ்சம் சுவாசத்தை நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பழக தான் வேணும் தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.